கொடுக்கவில்லை, பொண்ணுன்னு மிதிக்கவில்லை, தாழ்ந்தவன்னு பழுக்கவில்லை. ஓம் மனசா என் மனசு ஆகணும், ஓம் வாழ்வா என் வாழ்வு மாறணும். இயேசுவே இயேசுவே, அதனாலே ஓம் கனவு பலிக்கணும். நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன், நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் உழைப்பேன். இயேசுவே உன் நினைவாக எந்நாளும் வாழ்வேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது வாழ்வை எங்களுக்காக பரிசாக கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அதன்படி வாழ எங்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீர், நீரே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உமது உயிரை விட்டு மீட்டு ரட்சித்தீர். இந்த நாளிலும் கூட தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடமிருந்து எதையும் பெறாமல் திரும்பி செல்வது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபையாய் எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை உமது கல்வாரி சிலுவையில் நாங்கள் ஆணை அடித்து அரைக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, உமது வார்த்தையின்படி யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறீரே, மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உம்மால் மட்டுமே எங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களின் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவியருளும் என்று தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்திய எழுதிய பரிசு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 18 24 முடிய இறை வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப் நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் மரியா கருவுற்றிருப்பது தூயாவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே
இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதன் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியா, யோசேப் அவர்களோட வாழ்க்கையில் மரியா சூசேப்பரோட கூடி வாழும் முன் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. யோசேப் கலக்கம் அடைந்தார். தன்னுடைய வாழ்க்கையில தன் தெரியாமல் தன் மனைவி கருவிற்றிருக்கிறதை பற்றி கேள்விப்படும் பொழுது ஒரு கணவனுக்கு வருகின்ற பாரம், சுமை, கலக்கம் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆழமான பாரத்திலே பயத்திலே மூழ்கிய சூசேப்பர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்தான். அப்பொழுதுதான் கடவுளின் திருவுளம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உன்னுடைய மனைவி தூய ஆவியினால் தான் கருவுற்றிருக்கிறாள். ஆதலால் நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். இது இறைவனின் செயல் என்று உணர்ந்த யோசேப்பு இறை வார்த்தைக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சில மறையுண்மைகள், வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில காரியங்கள் நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதில் ஒப்பு கொடுத்து இது கடவுளின் திருவுளமாக இருந்தால் நடக்கட்டும் என்று அர்ப்பணிக்கிறவன் தான் உண்மையான ஊழியன். இறை சித்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது இந்த மண்ணுலகில டைவர்ஸ் எதுவும் நடக்காது. சூசேப்பர் பரிசுத்த ஆவியோடு இணைந்து பயணித்து வாழ்க்கை பயணத்தில் பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் தந்ததினால பரிசுத்த மாதா அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். மாதாவின் வயிற்றில் வளருகின்ற குழந்தை, இந்த குழந்தையும் சூசேப்பர் ஏற்றுக்கொண்டார். ஆதலால் தூய ஆவியினால் நிரப்பப்படுகின்ற குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள் இந்த மண்ணுலகில உருவாகும் பொழுது எல்லா குடும்பங்களும் நிறைவுள்ள அபிஷேகம் நிறைந்த குடும்பங்களாக மாறும். டைவர்ஸ் அதிகமாக கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சூசேப்பரை போல பரிசுத்த ஆவியின் திருவுள்ளத்திற்கு செவிமடுக்குகின்ற நிறைய குடும்ப தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று ஜெபிப்போம். புனித சூசேப்பருடைய அற்புத கரங்களுக்கு நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயின் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரை ஒப்பு கொடுத்த தெய்வம் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்ப
കുടുംബത്തിൽ ഐക്യവും സമാധാനവും ഉരുവാകട്ടും. സ്തുതിപ്പാം. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ഓ ദൈവമേ, തിരുപ്പാടൽ 91 പടി ഉമது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும். திருச்சிலுவையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் அபிஷேகம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும். பில்லுசூனிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இன்று அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களும், எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.